கண்ணோட்டத்துல பார்க்க நானும் பிள்ளைதான். அந்த உள்ளுக்கு இறங்கி பார்க்கதான் கதைச்சு பிளம்பி பார்க்க என்ன பற்றி நீங்கள் தெரிவியா சொன்னேன். நான் உண்டையும் பெருசு படுத்தி கதைக்கிறேன் இல்லையா. அப்போ எனக்கு மனசில் எதிர்பாடுதோ அதை கதைப்பேன். சரி பிள்ளை எனக்கு உண்மையா தெரியாது. சித்திரை பொங்கலுக்கு கனடாவில் இருந்து எனக்கு ஒரு பிள்ளைய கொஞ்சம் காசு அனுப்பினாது. எனக்கு உடனே அவாண்ட யூஸ் நான் வந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. நான் அம்மா. நாங்கள் நேற்றைய தினம் ஒரு காணொளி போட்டிருப்போம். அந்த காணொளியில எங்கள்ட அம்மாவை ஏமாத்தின நபர்களை பற்றி அந்த காணொளியில குறிப்பிட்டிருப்போம். நிறைய விடயங்கள் குறிப்பிட்டிருப்போம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதத்துல எங்களுக்கு ஆதரவு தந்த நீங்கள் நிறைய ஆறுதல் வார்த்தைகள் அம்மாவோட எங்களோட உறவுகள் எல்லாருமே எடுத்து கதைச்சிருந்த நீங்கள் என்ன அதுக்கு முதல்ல உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கு. அப்படியான விஷயங்களை நினைக்க எங்களை நேசிக்கிறதுன்னு சொல்லி உறவுகள் இருக்கணுமெண்டு அவைகளுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொண்டு எங்களோட தொடர்ந்து பயணிப்பீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட தொடருவோம். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா அம்மா ஏமாத்தினார்கள் என்று சொல்லி நான் ஒரு விஷயத்த சொல்லவளுக்கு அதுக்குள்ள தண்ட அனுபவங்கள் என்று நிறைய விஷயங்கள் அம்மா சொன்னவா. அதுல கடந்த காலங்கள்ல நடந்ததுதான் கூட. அப்ப அதை பார்த்துட்டு அம்மாவை ஏமாத்தின ஒரு நபர் எடுத்து கதைச்சிருந்த வினம் என்ன சொன்னவா, அதுக்கு பின்னுக்கு என்ன இருக்குது அந்த விளக்கங்கள் எல்லாத்தையுமே அம்மா தான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறா. சரி, காணொலிக்குள்ள போயிட்டு பேசுவோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னும் எங்கட சேனலை யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, இனிமேல் எந்த விளக்கம் எல்லாம் முடிஞ்சது உங்கள்தான். இல்லை, இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இல்லை என்னண்டா ஒரு குற்றம் செய்கிறவ நான் திருந்திட்டேன்னு சொல்லிக்க அது பெரிய சந்தோஷம். எங்களுக்கு ஒரு குற்றத்தை செய்கிறவ அதை உணரினாம். உணர்ந்து திருத்த எங்களுக்கு இல்லையா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான குற்றங்கள் செய்திருப்பினாம். அப்படி செய்கிறவ நாங்கள் திருந்திட்டோம். அதுவும் நீங்கள் உங்களோட கதையை கேட்டு எனக்கு மனசுக்கு உறுத்தினது. அப்போ கதைக்கோணம் போல இருந்தது, அதனால கதைக்கிறான்ட்டு. அது ஒரு ஆம்பளை தான், ஒரு தம்பியான்னு சொல்லுவான். அப்படித்து கதைச்சவர் கதை கேட்க நான் சொன்னேன், நான் உண்டையும் பெருசு வளர்த்தி கதைக்கிறேன் இல்லையா. அப்போ எனக்கு மனசில் எதுபடுதோ அதை கதைப்பேன். சரி பிள்ளை எனக்கு உண்மையா தெரியாது. எனக்கு உண்மையை நடக்கிற உண்மையில தான் நான் கதைப்பேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. திருந்தி இதுக்கு ஒரு நன்றி சொல்றதே பெரிய விஷயம். அவ்வளோங்கான நன்றி உணர்வோட நடக்க பழகணும். அப்போதான் மனுஷராக வாழலாம். இல்லையென்றா மனுஷர் என்று சொல்றது அர்த்தம் இல்லாம போடுமெண்டு அவருக்கு நான் நோமெல்லாம் பதில் சொன்னேன். எங்கள்ட உள்ளத்தை அறியாத சில பேர் இருக்கிறேன் தானே. நான் என்னில் ஒரு பழக்கம் என்னண்டா, முந்தி இப்போ இல்லை, இப்போ நான் கொஞ்சம் முந்தி ஒரு குற்றம் செய்கிறாக்களை கடகண்டு பேசுவேன் கடகண்டு பேசி போட்டு நானே போவேன் வெளியே. அப்படி ஒரு குணம் எனக்கு இருக்கு. நானே போவேன், உதவி செய்வேன், எல்லாம் செய்வேன், தின்னவன் குடிப்பேன். அப்படி என்னவோ தெரியாது, 4ஆம் நம்பர் குணமோ தெரியாது. நாங்கள் அப்படி இல்லை, ஒட்டுக்க வெட்டுப்பட்ட ஐயோ எனக்கு சொன்னா இதுக்கு ஒரு கதை ஒன்று நான் சொல்றேன். நாங்கள் கடவுளை கும்பிடுறோம். நாங்கள் இல்லை, எல்லாரும் கும்பிடுறோம் தானே. அப்ப கடவுளை கும்பிடுற ஒவ்வொருத்தரும் நாங்கள் மனுஷர் மாதிரி வாழ வேணும். அதுதான் வாழ்க்கை. இது என்னன்னு சொன்னா வரலாறுல இருக்கு. இயேசு, கர்த்தர் இயேசு, அவரை நாங்களும் கும்பிடுறோம், எல்லாரும் கும்பிடுறோம். அவதான கும்பிடுவோம், இவதான் கும்பிடுவோம் இல்லை. அவர் தன் உயிர் நாளைக்கு போகுது. 12 பேர் இருக்கிறாண்டியா, அதில் ஒரு ஆள் தான் தன்னை காட்டி கொடுக்க போகுது என்று தெரிஞ்சும் அவர் ஒரு அப்பத்தை 12ஆ பகிர்ந்து கொடுக்குறார். ஏன்னா அவனை கொடுக்காமட்டிருக்கலாம் தானே. அவருக்கு தெரியுதல்லோ. அவருக்கு தெரியுது நாளைக்கு இவனால எனக்கு ஆபத்து நடக்க போதுன்னு தெரிஞ்சும் சிரிச்ச முகத்தோட அந்த அப்பத்தை கொடுக்குறார். இன்றைக்கு அவர் எப்படி பேச போடுறார். இத்தனை ஜனங்களால் கும்பிடுகிறோம் ஜனங்கள். அவர் ஒரு கடவுளா வழிபாடுகிறான். அப்போ அதையோட அந்த வரலாறுகளை படித்த நாங்கள் புலவிடக்கூடாது, படிக்கணும். நாங்களெல்லாம் படிக்க இல்லை. படித்த நீங்கள் உண்மையாக நான் முந்தி பைபிள் படிக்க மலமலண்டு படிப்பேன். பைபிள் தூக்கினாலே படிப்பேன். அது எனக்கு எழுத்து தெரியாடுல அது ஏனோ தெரியாது வரும். உண்மை, சத்தியமான உண்மை. குட்டி எழுத்தா அது வரும். இப்பவும் தான் மற்ற எழுத்துக்கள் கொஞ்சம் மட்டா இருக்கும். அந்த பைபிள் மட்டும் எனக்கு வெளிச்சமா தெரியும். கண் தூரத்துல வராக்களை பார்க்க மாட்டேன். நேற்று ஒரு புள்ள கூப்பிட
அவள்கிட்ட யாரோ தைக்க வரீனமாக்கும் பிள்ளைகிட்டு உன்னோட யாரோ தைக்க வந்து நிற்கிறேன் பிள்ளைன்னு கூப்பிட்டு சொல்கிறேன் இல்லையா அது நான் அந்த பிள்ளை என்ற பேரை சொல்லுது வந்து நான் கூட எனக்கு தெரியல. சரி, நான் எழுதினா நீங்க வாசிப்பீங்களோ? உண்டி எழுத்து வாசிக்கிறதுக்கு நான் படிக்கல. பள்ளிக்கூடம் பக்கம் போவா உண்டி எழுத்து வாசிக்கிற அளவுக்கு நான் படிக்கல. அச்சு அடிச்சு கிடக்குமேலோ அச்சு பதியோ நீ குறுக்கு கல்வி கட்டுப்பட நான் உண்டி எழுத்து எழுத்து வடிவா இருந்தால் தலையெழுத்து பிழைக்கிறதாமன்னு சொல்லிட்டு மூத்த வண்டி எழுத்தை பார்த்தா எல்லாரும் ஆசைப்படணும். அப்படி நீ அச்சில் அடிச்ச மாதிரி எழுதும் இல்லையா என்ன தலைக்கு போனானே. அப்ப அதெல்லாம் சொல்லல நீ எதை கீறி கொண்டு போறா நீ வேலை செய்யறாங்களையும் மற்ற ஆக்களுக்கும் அதை விளங்கினா சரி எனக்கு விளங்கணும் மட்டும் இல்லை. நான் திரும்பி பார்க்கறதும் இல்லை. நீ படிச்சுட்டியே உனக்கெல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பேர்ல சொல்ல போறேன். அந்த ஆசீர்வாதங்களாலதான் நீ இன்றைக்கு ஏதோ எங்களுக்கும் சோறு போடுற நீயும் ஒரு தலைநிமிர்ந்து நடக்கிற. இல்லையென்று அந்த ஆசீர்வாதங்கள் இல்லையென்று சொன்னா நடக்கவே நடக்காது. பெற்றார் நல்லது செய்யணும். பெற்றார் நல்லது செய்யணும். பெற்றார் நேர்மையானவர்களா இருக்கணும். ஏமாத்துறவர்களா இருக்கக்கூடாது. அவைக்கு எங்கேயோ ஒரு மூலையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. நாங்கள் ஏதோ கதைக்க வந்துட்டு ஏதோ கதைக்கிறோம். இதுல ஒன்று நான் குறுக்க மறைக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த அண்ணா வந்து எடுத்து கதை கேட்க அம்மா சொன்னவா எனக்கு ஒரு அண்ணா தான் எடுத்து காய்ச்சேன்னு சொன்னுவா என்ன. அவர் வந்து எடுத்து கதை கேட்க சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் முந்தி செஞ்ச நன்றிகள் எல்லாம் இந்த வரைக்கும் நாங்க மறந்துட்டோம் தான். ஆனா இதுல வந்து நீங்கள் எங்களை பற்றி கூட சொல்லல. ஆனா நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லேக அது எனக்கு உறுத்தினது. உங்களுக்கு நான் இப்படி செஞ்சிட்டேனேண்டு அதாலதான் நான் எடுத்து கதைக்க நினைக்கிறேன் என்று சொன்னவா. அதால நாங்க நன்றி உணர்வின் முக்கியத்துவத்தை இந்த அண்ணா திருந்தின மாதிரி நிறைய பேர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நன்றி உணர்வின் முக்கியத்துவத்தையும் இதுல கதைப்போம் என்று சொல்லி வந்திருக்கிறோம். அதான விளக்கம். சரியா? தொடங்குங்க. யோசிக்கிறேன். மறக்கிறதுகளை மறக்கத்தான் வேணும். உண்மையா ஒருதன் 99 புல செய்யறான். ஆனா ஒரு நன்மை செய்யறான். அந்த 99 அந்த ஒன்றால மறவட்டு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா என்ன கொண்டே ஆஸ்பத்திரியில விட்டாச்சு. மூத்த குழந்தை பிறக்கிறதுக்கு எனக்கு அம்மா எதுவும் இல்லைத்தானே. அப்போ சரியான கஷ்டம் எனக்கு. அந்த இராமை அப்படி இப்படி வந்து கொண்டு கேட்க இருந்துட்டு நிலம்பெல்லாம் போச்சு. குத்து அப்படி கூடிட்டுது. அந்த நேரம் அந்த கடவுளை நினைக்கிறேன். கடவுளை எனக்கு ஒரு கை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்பண்டு. இது உண்மை, இது பொய் இல்லை. நான் தனியா நிக்கிறேனே அவர் கொண்டே விட்டுட்டு பாவம் போட்டுது. அது நிக்கவே இல்லாததானே. ஆம்பளை நிக்கலாமே உனக்கு நின்றது பாவம். அது விடிய காலம் வந்தபடியே அந்த நர்ஸ் அவையண்டி ஆக்கலாம் தெரிஞ்சாக்கலாம். அப்ப டாக்டர் இல்லை அவாதான். அப்ப அவா சொன்னா வெளியில நில்லுங்கோ நாங்கள் வந்து சொல்றோம்னு சொல்லி அவரை உள்ளுக்கே வச்சிருந்தவர். உனக்கு அது கொண்டு வந்து அவளுக்கு கொண்டு விட்டுட்டு வந்துட்டார். 12 மணிக்கு தான் குழந்தை பிறக்குது. அப்ப நிக்கிறாள். அப்போ இப்படின்னு உடம்பு அசையலாது. அவ்வளவு சூழ்நிலைக்கு வரைக்கும் எந்த பேரை சொல்லி வெளியில யாரோ கேட்கிறோம். அப்பத்தான் நான் நினைச்சேன் கடவுளே உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் தான். நான் போராடினது கடவுளுக்கு உலகத்துல எல்லாம் செய்தது இந்த இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்தால் அவ வாரா. சொந்தம் தான் இடத்துல சொந்தம் பாவம் வந்து உனக்கு என்ன செய்யுதுன்ட்டு என் அக்கா எனக்கு புடியக்கா இருந்துட்டு எழும்ப முடியா கிடக்கு. ஏதோ பூட்டின மாதிரி கிடக்கக்கா கை ஒன்று வசைக்கலாம் கிடக்குன்னு ஒடியே எழும்படிக்கண்டு என்னை தூக்கி கொண்டு போய் லேபர் ரூமுக்கு விடுறா. குழந்தை பிறகு இன்றைக்கும் அந்த ஒரு சின்னந்தான் அவ செய்தவ. அவ ஆரியோ பார்க்க போனவ என்ன விட்டு கிடக்காமட்டு அரைஞ்சிருக்கிறா. அரைஞ்ச இடத்துல அந்த நேரம் அதைத்தான் சொல்றது கடவுளாலே அனுப்பப்பட்ட தூதுவன் அப்படி சொல்லுவினான். அதுதான் அது. அப்ப அவ நிக்கவே நீங்க யோசிக்காத எடி போடி பிறக்க பொடி போடின்னு சொல்லிவிட அந்த குழந்தை சத்தங்களுக்கு அவ சந்தோஷப்படுறாவான். இன்றைக்கு வரைக்கும் அவ இப்ப கஷ்டம் பாவம் புருஷனை செத்து போச்சு. நான் அவாக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறேன். என்னால முடிஞ்சது. என்னால போக இல்லாட்டாலும் பக்கத்துல அக்கத்து பிள்ளைகளை கேட்பேன். இன்னும் நல்லா இருக்கிறமே அப்படி வருத்தந்தெல்லாம் அடிங்க இந்த 1000 ரூபா கிடக்குறக்கா கொடுத்து விடுங்கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவேன். அந்த ஒரு நன்றிதான். அப்ப அதை மறந்தால் நாங்கள் மனுஷரே இல்லை உண்மையா. இப்போ போன மாசம் தைப்பொங்கலுக்கு சித்திரை பொங்கலுக்கு கனடால இருந்து எனக்கு ஒரு பிள்ளை ஒரு கொஞ்சம் காசு அனுப்பினது. எனக்கு உடனே அவாண்ட யோசனை வந்தது. மற்றாக்களுக்கும் கொடுப்பேன். அவாண்ட யோசனை வந்தது. அப்ப பின்ன நான் போய் கேட்கிறேன் அனுசியா எனக்கு ஒரு கொஞ்சம் காசு வந்தது. இதுல ஒரு 1000 ரூபா
எனக்கு வாரதுலையும் கொடுக்கத்தானே வேணும் பாவம், அது ஒருக்கா கொடுத்து விடுறியோடி அப்படியே நானண்டி இப்போ போகையிலே அந்த பக்கத்துக்கு இந்த வேரியல் கிடக்கண்ட எனக்கு உறுத்தி கொண்டே கிடக்காது. நான் நடந்து போய் கொடுத்துட்டு வருவோம். மனசுக்கு கொண்டோடி போய் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். அது பாவம் ஆசைப்பட்டு அது என்ன போல வெத்தில வாக்கு சாப்போம், வெத்தில வாக்கு மனசு பான அப்படி என்று பாண்டு புள்ளியல் பாக்கினோம், புள்ளியல் பாக்கினோம். மகள் வச்சு வடிவா பாக்குறாள். எனக்கு அது எனக்கு எதுவும் கிடைச்சா அவ கொடுக்கணும் போல உடாக்கும். அப்படித்தான் எனக்கு என்ன அந்த நன்றி பேர் சொல்லு. அப்ப அப்படித்தான் ஒரு தரும் நன்றி மறக்காதீங்க. உங்களுக்கு 950 குற்றம் செய்திருக்கிறோம், ஒன்றுதான் நன்மை. அந்த நன்மையை மட்டும் நீங்க எல்லாம் மறந்து விடும். 950 சத்தியமா மறந்து மேலே என்ன சொல்றது நீ சொல்லு, நான் சொல்றது நீ கேட்க வந்தேன்னு கேள்விகளை வடிவாக்க நான் வடிவா பதில சொல்றேன். நீங்க நான் கேட்க முன்னமே நிறைய சொல்லிட்டேன். இன்னைக்குமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்துல பிரயோசனமான ஒரு விஷயமா தான் இருந்தது. உங்களுக்கு அந்த ஏமாத்துற ஆக்களை பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த. நீங்கள் இப்படி நன்றி உணர்வோட நீங்கள் இருந்தேன்னு சொல்லியிருந்த. நீங்கள் இப்படி இந்த நன்றி உணர்வோட இருக்கிறதால என்ன அங்கால நீங்க சொல்லுங்க, என்ன நன்மை கிடைக்கும்? என்ன நன்மை என்று சொல்றீங்க? உங்களை யார் சொன்னது நன்றி மறக்க சொல்லி? யாரும் சொல்லி தெரியணுமோ? எல்லாரும் நன்றியை மறா நன்றியோட இரண்டும் சொல்றேன். திருக்குறள் இருக்குதானே, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல, அதை அன்றே மறப்பது நன்று. அதைத்தான் அதுகள் எல்லாத்தையும் படிச்சுதான் நாங்கள் கற்றுக்கொள்றோம். புள்ள ஒரு படிக்காம இருக்கிற ஒரு புள்ள, பள்ளிக்கூட பக்கம் போகாம இருக்கிற ஒரு புள்ள படிச்சு தன்ட சொந்த முயற்சியில சொன்னா நம்ப மாட்டீர்கள். நாங்கள் அந்த கடைக்கு ஒன்று ராசா கடையாண்டு நாங்கள் இந்த இடத்துல ஒரு கடை கிடந்தது. அப்போ எனக்கு ஒரு 12, 13 வயது இருக்கும் பெருசாகையில். அந்த கடைக்கு அம்மா இணைஞ்சி சாமானுக்கு விடுறது உடைக்கு அதில் ஒரு ஆட்சி இருந்தோம். அதில் யார் போகிறது, இங்கே வாங்கோ யார் போகிறோன்னா பயத்தில் ஒரு நாள் நான் போகல. அந்த ஆட்சின்ற குரல் அந்த சின்ன வயதுல எனக்கு அந்த மனசுக்கு உறுத்தின மாதிரி கிடந்து உள்ளுக்கு ஒரு நாள் போனேன். சரி இதில் குந்தி கொண்டு வந்து கூப்பிடுது, என்னத்தை செய்ய போகுது பாப்பம் கொண்டு போனால் தடவி தனக்கு கண் தெரியாதான், தனக்கு அதில் என்ன சாமான் வண்டி கொண்டு வா, அப்படி இப்படி நீ வாரணியோ பிறகு இதில் ஆச்சிட்ட ரெண்டுலாம் எனக்கு சொல்லி அழுகுது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் போவேன். அது நல்ல வசதி. பென்ஷனா டீச்சராக இருக்க ஒரு கொஞ்சம் காலம் வேலை செய்து முடிய கண்ணு அட்டாக் ஏதோ வரதான் வந்து அடிச்சுட்டு தான் இப்போ பென்ஷன் எல்லாம் எழுதி அதை நல்ல காசு வச்சிருக்குது. ஒரு தனி வீட்டுல இருக்குது, புள்ளிகள் ஒன்றும் இல்லையா, அவர் போட்டாராம், புருஷன் செத்துட்டாராம். அதுக்கு பிறகு அந்த ஆட்சியோட இருந்து கதைக்கு எனக்கு ஆசையா இருக்கும். நீ இப்போ நான் சொன்ன ஆட்சி நான் படிக்கல. அப்போ அவா சொல்லுவா, நான் சொல்ற சாமான் நீ எழுது பண்ணி கொண்டு வா, நான் காசு இல்லை நீ பண்ணி கொண்டு வான். ஆட்சி எனக்கு படிக்க தெரியாத ஆட்சி, எழுத மாட்டேன்ட்டு. அவா சொன்னா, நான் எழுதி காட்டுறேன், நீ அதை பார்த்து முதல்ல எழுத்த பழகு. உண்மை இது. அவா சொன்னா, நான் எழுதி காட்டுறேன், எழுத்து இன்ன மாதிரின்னு எழுதி காட்டுறேன், அப்போ நீ இதை பழகு, எழுத்த பழகு, வாசிக்க பழகு. அதுக்கப்புறம் நீ நான் சொல்ல நீ எழுதுவேன் வந்து அவாவினா முதல் இந்த ஆனாவன்னா அதுகளை எழுதி காட்டுனா அதெல்லாம் சொல்லியும் தருவா. எழுதைக்க சொல்லுவா. 12, 13 வயதுலாம் படிக்கிறேன் பாருங்க. அதுவும் ஒரு கண் தெரியாத ஆஜிட்டு அவ்வளோ படிக்கணுமன்ற ஆர்வம் இருந்தது. பின்ன முதல் எல்லாம் எழுதி காட்டி போட்டு புறவை சொல்லுவா, பிஞ்சு மிளகாய் எழுது ஏண்டா தானே எழுதுவா. இங்கே வேறு இதை பாரு பிஞ்சு மிளகாய் ஏண்டா அவள் எழுதுவா, அது எழுதுவான். அது திரும்பி பச்சை மிளகாய் என்று எழுது ஏண்டா அப்படி அந்த பேர்களை சொல்லி தருவா. அப்படி படித்து அதுக்கப்புறம் பேப்பர்ன்றது காசு இல்லை, சாமான்கள் கட்டி தருவினான். முந்தி காராத்தில் அட்ராத்திரண்டு தான் சொல்லுவினான், சீனியலை மாவுகளை அப்படி வேண்டி கொண்டு தமிழ் பேப்பர் வந்தால் எடுத்து அது அந்த ஆட்சியின் ஞாபகம் வரும். அம்மா படித்ததான் அம்மாட்ட கேட்பேன். அம்மாவுக்கு அங்கே நேரம் கிடக்கு, அம்மா இருக்கிறது ஆக்கினேன், அம்மா இந்த எழுத்து என்னம்மா அப்படி இப்படின்னு சொல்லி அதை சொல்லும். அதோட படித்து விடாத முயற்சி பண்ணி இப்போ என்ன தீர்ந்தாலும் வாசிப்பேன். ஆனால் எங்கே போனாலும் என்ன படிக்கலைன்னா நம்ப மாட்டேனா. நீங்கள் அப்படி நீட்டாக தான் விளக்கிட்டு கொண்டு போவீங்க. எங்கள்கிட்ட விதானி அம்மா கதை கேட்க நான் சொன்னேன், நானம்மா படிக்கலையன்று. அதனால் என்ன நீங்கள் சொல்கிறீங்களம்மா, உங்களை பார்க்க படித்த மாதிரி படித்தாள் மாதிரியில் தெரியுதுண்டு. நான் சிரிச்சு போட்டு விட்டுட்டேன். ஒவ்வொரு நடக்கிற நடவடிக்கையிலையும் அவ என்ன நேர்மையிலேயும் தான் எல்லாம் அவைக்கு வந்து சேர்றது எனக்கு தெரிஞ்சு. வேறு என்ன நிறைய நான் யோசிச்சு கொண்டு வந்தா நீங்க டப்புன்னு முடிச்சிட்டீங்க.
ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ராஜி கூப்பிட போனானுண்டு இப்ப வட்டம் பிழைச்சிரு ஆச்சி கூப்பிட்டா உள்ளுக்கு போயிடாதீங்க. நான் போச்சு சொல்ல மாட்டேன். இப்ப ஆச்சியும் நானும் புள்ளதான், எல்லாரும் புள்ளதான். நான் இப்படி கழிச்சாப்பேங்கிறத மேலே நம்பாதீங்கணும். நானும் புள்ளதான். கண்ணோட்டத்துல பாக்க நானும் புள்ளதான். அந்த உள்ளுக்கு இறங்கி பாக்கதான் கதைச்சு புலம்பி பாக்க என்ன பற்றி நீங்கள் தெரிவியல். இப்ப என்னில நம்பிக்கை வச்சுக்கொண்டு நான் கூப்பிட வர மாதிரி ஒரு வேற ஒரு ஆள்கிட்டையும் போடுவீர்கள் இல்லை. அப்ப என்ன கொஞ்சம் ஒரு கண்ணா இருக்கும், டக்குன்னு வராதுங்க. நான் இப்ப ஒரு ஆள் வருது பிள்ளைஞ்ச வாங்க கொண்டு கூப்பிட்டா வரக்கூடாது, வெட்டத்துல நிக்கணும். நானும் அப்படித்தான் அந்த இடத்துல வெட்டத்துல இருந்து கை நாளை புறம் உள்ளுக்குள்ளடணும். அப்ப அப்படித்தான் பழக்க வழக்கங்களை வச்சுக்கொள்ளணும். இப்ப கடுமையான மோசமான அதை விடுங்க, இப்ப மோசமா அதை விடுங்க. மற்றது நன்மைகள் செய்ய நாங்கள் இப்ப நன்மை செய்யறோம் ஒரு ஆளுக்கு, அந்த திருப்பி செய்யணும் இல்லை, அந்த வாழ்த்துது, அந்த வாழ்த்து தான் அது சொல்லி வேலை இல்லை. உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று நான் சொல்லணும். இங்க இருக்கிறா பா பிறந்து 6 மாசம் முடியுது, பாக்க 7ஆம் மாசம் காது குத்து. காது குத்து விழான்னு சொல்லி 4 பேருக்கு சொல்லி சாப்பாடு வைப்பினமല്ലോ. அப்போ அப்பா ஒரு ஆள் தானே உழைக்கிற அந்த 200 150 அப்படியும் வரும். பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காது குத்துக்கு ஒரு தோடு வேண்டுவான். தோடு வேண்டுறானே, அப்போ தோட்டை பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றான். அப்பா தோட்டை பண்ணி கொண்டு வருது. காது குத்து 6 மாசம் 7 மாசத்துல அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தோட்டம் பண்ணி கொண்டு வடிவானதோடு நட்சத்திரத்தோடு அவைக்கெல்லாம் ஒற்றை குமிழி எடுத்தது, இது நட்சத்திரம் வடிவன்னு சொல்லி கொண்டு கொண்டு வச்சாச்சு. 6 மாசம் 2ஆம் 3ஆம் தேதியில் எந்த சொந்த அக்கா தன்னை மகளையும் கூட்டி கொண்டு வீட்டை வருது. வீட்டை வர நான் சொல்கிறேன், நான் அறிஞ்சேன் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் இல்லையா, ஏன் போகிறேன் இல்லை, ஏன்டி பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் கேட்டோனும் அந்த பிள்ளை அளத்து வாங்கிட்டுது. பின்ன அவா சொன்னா, உனக்கு சொன்னா போல என்ன இந்த பித்தளை தோட்ட போட காதா வீது பிள்ளைக்கு. அப்ப 5ஆம் ஆண்டு படிக்கிற அந்த பிள்ளை 10 வயது, காதா வீது படிக்கணுமன்ற ஆசையில தோடு இல்லாம போகலையன்று நான் சொல்ல, அதுவும் பிள்ளையும் போனது. அங்க போவா பொடிகள் பாடி பண்ணுதுவா, தோடு இல்லாம வரண்டா அதை சொல்லி கவலைப்படுது. அக்கா இந்த சொந்த அக்கா 3 பிள்ளைய பாவம் சின்ன வயதுல அந்த புருஷன் செத்து போச்சு. அவன் அதான் செத்துட்டுதுவா. அப்ப கஷ்டம் தானே அதுகளுக்கு, அவன் சீவியம் தானே. அப்ப அதுங்க பவுன் தோட்ட வண்டி போடுறோம். அப்ப பிள்ளைங்க படிப்பு முக்கியம். நான் உடனே என்ன செய்தேன், உனக்கு வண்டி வச்ச தோட்ட சொன்னேன் உங்களுக்கு முதல், உனக்கு வண்டி கொண்டு வச்ச தோட்ட இங்க வா பிள்ளைன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க காதில போடுறேன்னா, காதில போட்டோன்னா அதுக்கு அழுக வந்துட்டு தாக்கி, அக்கா தானே. அப்போ அது சொல்லு, ஐயோ நீ என் பிள்ளைக்கு வண்டி வச்ச தோட்ட போட்டு இவளுக்கு போட்டு விடுற. அவர் பேச மாட்டார் உண்டு, அவருக்கு சொன்னா தானே பேசுவார். அவருக்கே நான் சொல்றேன், ஏதாவது உண்டு நன்மை செய்யக்கு ஒரு போய் சொல்றதுல பிள்ளை இல்லை. நான் செய்கிறது மகத்தான நன்மை. அந்த பிள்ளைய எதிர்காலத்துக்கு கல்வி முக்கியம் இல்லோ. மடி கிடக்குற பிள்ளைக்கு என்னப்பா காதை குத்துவான் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு சொல்லி கொண்டிருக்க. எனக்கு அந்த யோசனை வந்தது, மடி கிடக்கு இந்த பிள்ளை இங்கே கொண்டு வரா என்ன ஊசி போட போவேன், அது பிரச்சனை இல்லை. நீ பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போடா, நீ கவலைப்படாது என்ற அது எழும்பி 2 ஆசீர்வாதம் வழங்குச்சுது. நீ நல்லா இருப்ப, உன்ற புள்ளிகள் மூண்டும் நல்லா படிச்சு பட்டதாரிகளா இருப்பினோம். சத்தியமான உண்மை இது, கோயில் இல்லை. அது நெடுக வராது இருந்துட்டு வந்தா நல்ல அன்பா வெத்தில சப்பும், வெத்தில தான் கேட்கும். உன்னோட வெத்தில கேட்க இல்லை நீ சாப்பிடு, அண்டா சாப்பிடும், தண்ணி சில நேரத்தில் சாப்பிடுவாங்க, தேத்தினு குடிக்கும். அப்போ அப்படி அது வழங்கின ஆசீர்வாதம் தான் இந்த பிள்ளைக்கு அந்த வாழ்த்து. அதுக்கு இந்த உலகத்துல இல்லை, வானத்துல இருந்து வாழ்த்தி கொண்டிருக்குது. அப்ப அந்த புள்ளி என்ன செய்கிறாள், தோட்டை போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு சிரிச்சு கொண்டு போகிறாள், தொடர்ந்து போய் படிக்கிறாள். அது புள்ளிய தம்பி மேலன்றது சின்னனுங்கள், அவர் சாய்க்க சின்னனுங்கள். பிறகு அந்த காலம் கனகாலம் செல்லுது. நான் பேருந்து 1.5 வயதுலாம் தோடு வண்டி குத்தின கடையில ஒன்று அது போட்டுது. அந்த புள்ளி என்ன செய்கிறாள்னு சொன்னா, தம்பி மேல் வளர்ந்து அவளுக்கு ஒரு தோடு எடுத்து குடிக்கணும், உழைச்சு அந்த தோட்டை கழட்டி கொண்டு வருது. இதண்டி நான் எனக்கு வேண்டாம் தானே, தம்பி அவங்க எடுத்து தந்தவங்க, நீ இந்த தோட்டவை பிள்ளையாகளை கொடுப்ப, மாறச்சாரி போடுவாள வேண்டும். எங்க எனக்கு இது நன்றி? அவ்வளவு காலம் அது கஷ்டம்தான், அது வித்திருக்கலாம் இல்லோ.
எனக்கு தான் வந்தவா ஏன் நான் கொடுப்பான். அப்படி நன்றி மறக்க கூட ஒரு நாள். நன்றி மறந்தவன் நான் அது மிருகத்தோடு ஒப்பிட விரும்பையில, மிருகங்களோட அது அப்படி ஒரு நன்றி மறந்தவன் வாழ்றவன். ஆனா வாழ்ற மாதிரி தான் இருக்கும் உண்மையா பார்க்க. அவன் தண்ணிக்குள்ளேயே பெருமிதம் கொண்டு என்னத்தை வரப்போகுது, கடவுளை விலக்கி ஒரு நாள் மாதிரி என்னத்தை வரப்போகுது, என்னத்தை பைக்கு செய்கிறது சொல்றாண்டு ஒரு பெருமிதம் கொள்ளுவான். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு சறுக்கல் நிச்சயமா உண்டு. அது என்ற அனுபவம். இதை விட என்ன கேட்டா இது பொக்கிஷம். பொக்கிஷத்துக்குள்ள நிறைய வெளி அனுபவம் இல்லை, உள்ளுக்கும் நாங்கள் பட்ட காயங்கள் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போனால் இன்றைக்கு 63 வயது, ஒரு 12 வயதுல இருந்து ஞாபகம் இருக்கு, 10-12 வயதுல இருந்து அந்த ஞாபகம் குளம் நிறைய. அப்போ எங்கள பெரியய்யா இருக்கிறாரோ ஐயாண்ட தமையன், அவற்ற பிள்ளைகள் எங்களுடைய அம்மாவோட வந்து உண்டா அம்மா தான் பார்க்கறது கொள்ற கஷ்டம் உண்டாலும் அவைகள் அம்மால விருப்பம், தாயில விட அம்மால விருப்பம். அம்மா தான் இதுன்றது கொள்றது கொண்டு வந்து அது போல முளைச்சி கொண்டு வந்து கொடுத்தா அம்மா போட்டுக்கிட்டு காய்ச்சி கிச்சு கொடுக்குறோம். அப்போ நாங்கள்லாம் உண்டா வாழ்றோம், ஒரே வீட்டில் உண்டா வாழ்றோம். உண்டா வாழ்ந்தா அவைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு பெரியாக்கு. அந்த பொம்பளை பிள்ளையும் அம்மாக்கள்லாம் கல்யாணம். அப்போ முந்தி என்ன கல்யாணம், முந்தின காலத்துல அந்த சீதனங்கள் அப்படி ஒன்று இல்லை தானே. அப்பதான் நீங்க பிரச்சனை அப்படி இல்லையா? ஐயோ அது என்னடா இங்க வா பொண்ணு, இந்த மூளை ஏன்டா வச்சு கொண்டு இருக்கிற கட்டையிலையோ அது கடை கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பொண்ணு என்ன சொல்கிறார், என்னத்தி என்ன கிடக்கா அவளை இப்போ செய்கிறது கொண்டு பிள்ளைண்டா உருக்கேண்டா. அவன் இருக்கிறான் இல்லை வயத்தி இந்த மூணை கட்டுவோம் நோ விருப்பமோ. அவங்களும் பண்ணுறாங்களே பெரியவிட, உனக்கு அந்த கதை வேண்டாம், நான் இல்லை வாரன் செய்கிறேன். சரி நீ செய்கிறேன்டா எனக்கு விருப்பம், ஆனால் என்னட்டி ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டா பேர் சொல்லுவேன். இப்படித்தான் அந்த வாழ்க்கையின் வரலாறை பற்றியா சொன்னோன்னா இவர் போகிறார். அங்கே போய் எல்லாம் சரி 2 பக்கம் கேட்டாச்சு. உடனே என்ன செய்யணும், 2 பக்கம் சம்மதம். என்ன செய்யணும், நீ ஒரு 10 குத்தரிசியை கொடுப்ப, நீ ஒரு மிரக்கறியை கொடுப்ப. இப்போ அக்கா 10 குத்தரிசியை கொடுப்பா, தங்கச்சி மிரக்கறியை கொடுக்கும், என்ன முறால் தேங்காயை கொடுக்கும், என்ன முறால் உடுப்பு சிலவை பார்க்கும். கூட்டா இருப்பினோம், சொந்தங்கள் பந்தங்கள்டா பல்லாம். ஓ கஷ்டம் கஷ்டம் இப்போ யாருக்கு கஷ்டம் இல்லை. கோடீஸ்வரன் சொல்லுவான் கஷ்டம் உண்டு, பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் அவன் சொல்லுவான் கஷ்டம் உண்டு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் அதை கொடுக்குறோம். ஒரு வாழ்க்கை, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கைய ஒரு கல்யாணத்துக்கும் கல்விக்கும் நிச்சயமா உதவி செய்யணும். கல்யாணத்துக்கும் கல்விக்கும் மற்றதுகளை விட்டாலும் கல்யாணம் வாழ்க்கை. நான் இது புதுசா இருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டேன். இது உண்மை, நாங்கள் செய்த உண்மை, எங்களுடைய அம்மாக்கள் செய்த உண்மை. இடங்கள்ல அப்படியோ நான் பிறந்து இது அநேகமா இது கிராமங்கள்ல இருக்கும். கிராமங்கள் மற்றது கொஞ்சம் வரமப்பட்டாக்கள் ஒரு குழுவலா இருப்பினம், இடங்கள்ல இருப்பினம். இப்ப எங்களோட இடங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் இருந்த இடம் அது கொஞ்சம் லெவலான இடம். கால்டி கொளிச்சி மெதடிஸ் எல்லாம் படிச்சாக்கள் அவியல் இடத்துல அவியல் நாங்கள் அதுக்கெல்லாம் இருந்த நாங்கள். அப்போ அவியல் கொஞ்சம் அவையான எங்களை மதிப்பினோம். படிக்காதாக்கள்னு அவை கழிச்சு வைக்க மாட்டோம். பெரிய வாத்தி மேலே அவை எல்லாம் பெரிய ஆக்களாக இருப்பினோம். நாங்களும் அந்த இடத்துல இருக்கிறோம். இதே மாதிரி சில இடங்களில் கிராமங்களில் கூட்டு குத்தகையாக இருப்பினோம். 50-60 குடும்பம் இருக்கும். இருந்தால் அதெல்லாம் சொந்தக்காரராக தான் இருப்பினோம். அநேகமாக பள்ளியிடங்களில் சம்பந்தம் விடாயினோம். உள்ளுக்குள்ளேயே அலுவலம் முடிச்சிருக்கோம். அதுக்கே செய்வினோம். குறிப்பு பார்க்குறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. உடனே அந்த பிள்ளைக்கும் அந்தபடி எனக்கும் கல்யாணத்தை கட்டி வைக்கணும். அதுகள் வாழ்ந்து குழந்தைய பெற்று நல்லாம இருக்குங்கள், கட்டும் போகுங்கள். அந்த எழுத்து வாழ்க்கை அவ்வளோ ஒற்றுமை. இன்றைக்கு என்ன, தங்கச்சின்ற புள்ள கட்டி இருந்தேன்னா அக்கான்ற புள்ள கட்டி இருந்தேன்னா கட்டாமல் இருந்தேன்னா நான் உயரணும். அன்பும் இல்லை, பாசமும் இல்லை, பண்பும் இல்லை, பரிவும் இல்லை. அப்படியான காலத்தில் ஒரு சிலர் என்ன போல ஒரு சிலர் இன்றைக்கும் உறவு சொந்தம் பந்தம் எனக்கு இல்லாட்டிலும் பரவாயில்லை, அந்த பிள்ளைகளை கொடுக்கணும் அப்படி நினைக்கிறார்களும் இருக்கணும், இல்லையாண்டில் இருக்கணும். அப்போ இன்றைக்கு இந்தியான் வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலே வித்தியாசம், உண்மையா வித்தியாசம், களியாட்டம். அப்போ அதில் எங்கே இப்படி இருக்கிறவிய இப்படி கொஞ்சம் நொந்து போய் இருக்கிறவியலை இணைக்க மாட்டேனோம். நாங்கள் இப்படி கொடுத்து உதவி செய்தால் எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்க மாட்டோம், அதை ஒன்றும் இணைக்க மாட்டேனோம். ஏதோ உங்கள் 2 2 செய்யட்டுக்கும் நாங்கள்
எங்களுடைய இடத்த போடணும்னு தான் வாழ்க்கை. அப்போ அதுவும் அப்படி. வேற ஏதோ அப்படி நீ சொல்லு. அதான் நாங்கள் இந்த தலைப்புக்குள்ள வந்து நிறைய விஷயத்த கதைச்சிட்டோம். மக்கள் சொல்லட்டும், இந்தியன் காணொலின்ற விஷயங்களை மிச்ச விஷயங்களை மக்கள் பார்த்து சொல்லட்டும். வேண்டிய கருத்துக்களோட நாங்கள் முடிச்சு கொள்வோம். முடிக்கிற காகிதமே. அப்ப உனக்கு இதுல ஒரு பங்கும் இல்லையே. இல்லையா, முழுக்க முழுக்க உங்கண்ட கருத்துக்களை தான் வந்து கேட்கணும்னு நினைச்சு நான். அப்படி என்று சொன்னா நான் நன்றி உணர்வு என்று சொல்லி ஒரு கதை வச்சிருக்கேன். அதை வேணும்னு நான் சொல்றேன். நன்றி அந்த கதையை நீ சொல்லணும். நீ நீ உனக்கு ஒரு கதை நீ சொல்லாமலுக்கு நான் சும்மா வந்து அலட்டி போட்டு போடுறேன். இது வந்து சிங்கள ஏரியாவில் இலங்கையில வந்து சிங்கள மொழி பேசக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இருக்கணும். அந்த சிங்கள மொழி பேசக்கூடியவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து நடக்குது. கொழும்பு பகுதியில கொழும்புல வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில வந்து 3வது மாடியில ஒரு நோயாளியோட இருக்கிறார். அந்த 3வது மாடியை பார்த்து ஒரு நாய் நிறைய காலமா குலைச்சு கொண்டே இருக்குது. எவ்வளவு காலம் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இந்த நாய் வந்து குலைக்குது. எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கணும். இந்த நாய் குலைக்கிறது வந்து தொடர்ச்சியா 3 மாச கணக்குக்கு போகுது. அப்போ ஒரு நர்ஸ் தான் பார்க்கிறா, இது நாய் ஒவ்வொரு நாளும் வர்றது அந்த மாடியை பார்த்து தான் குலைக்குது என்று சொல்லிட்டு அந்த மாடியில இருந்த நபர் யாருன்னு சொல்லி பார்க்க அவர் வந்து ஒரு பிச்சைக்காரர். அங்க ஒருத்தர் அங்க வந்தவர் ஆம்புலன்ஸ்ல தான் கொண்டு வந்து ஏத்தி கொண்டு வந்து விட்டவினம். அதுக்கு பிறகு பார்த்தா அவர் வந்து இறந்தோன்னா அவர் எங்கத்தையால் அவற்றை ஊருக்குள்ள மின்னு விசாரிச்சு அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு இவரை வந்து கொடுக்க, அந்த பிள்ளைகள் வந்து பெரிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையெல்லாம் அந்த நர்ஸும் அந்த இடத்துல வந்து நின்ற வயதுல எல்லாம் நடக்க. அப்ப அதாலதான் நம்ம சொல்றோம் இந்த விஷயத்த. அப்ப அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு இவற்ற உடலை வந்து கொடுக்க அந்த பிள்ளைகள் வந்து ஏற்க மனத்துட்டினோம். இவர் யாருண்டு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி கதையை முடிச்சுட்டினோம். அப்ப வந்து ஆஸ்பத்திரி பொருட்படுத்து அவற்றை அடக்க நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா இந்த நாய் தொடர்ச்சியா குலைச்சு கொண்டு இருக்குது. இந்த நாய் ஏன் குலைக்குதுன்னு சொல்லி அவர் அந்த இருந்து அந்த தர்மம் எடுத்த இடங்கள்ல போய் விசாரிச்சு பாக்க ஆட்கள் என்ன சொன்னீங்கம்டா, இந்த நாய் எப்பவுமே இவரோடையதான் இருக்கணும். இவர் சாப்பிடுறதுல இந்த நாய்க்கும் ஒரு சின்ன பங்கு கொடுப்பாரு பாருங்க. அந்த நன்றியை தான் அந்த நாய் 3 மாசம் அவர் இறந்தது கூட தெரியாம அவர் வருவாருன்ற ஒரு நம்பிக்கையில இருக்குது. ஆனா பிள்ளைங்க அதுதான் அதுக்காக பிள்ளைகள் எல்லாம் அப்படி எல்லாரும் அப்படி இல்ல. அது உண்மையா நடந்த விஷயம். கொழும்புல சிங்கள மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில நடந்த விஷயம். ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். பிள்ளைகள் பார்க்குங்கள் பார்க்காம எல்லாரும் அப்படி இல்லை, இப்படி இருக்கணும். அதுதான் அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிள்ளைகள் பார்ப்பினோம். நான் இன்னும் ஒரு நன்றி மறக்காத ஒரு குழந்தை என்ற கதையை நான் சொல்லணும். என்னண்டா ஒரு டீச்சர்கிட்ட பிள்ளைய நான் பார்த்தேன். நான் அந்த டீச்சரும் நான் என்ன போல அனுதலும் இல்லாதவா அவாவுக்கு அந்த குழந்தை பிறந்தா போலான்னு வேலை கிடைக்குது. டீச்சர் வேலை கிடைக்குது. குழந்தை 4 மாசம். அப்போ ஒரு நாள் கோயில்ல எங்கள்ட கோயில்ல கும்பிட்டு கொண்டு நிற்கிறா. அவாவுக்கு கண்ணால தண்ணி விடுது. நல்ல வடிவான உள்ள பொம்பளை பிள்ளை நான் கட்டினாதே தெரியாது. நான் நம்ம பிள்ளைண்டு தான் நினைச்சேன், குமர் பிள்ளைண்டு தான் நினைச்சது. நானாக கதை கேட்குறேன், என் பிள்ளை அழகிறியாண்டு கேட்க, இப்படி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதை பார்க்கறதுக்கு ஆக்கலையில் இந்த வேலையை விட்டால் அவரும் சும்மா அந்த வாகனங்கள் அதுகள்லான்னு இதண்டா பென்ஷன்கள் வருங்கொள்ளும் அப்படி இப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு சொன்னா எனக்கு அதில் நிற்கவே மனசுக்கு கொடுத்து நான் இந்த பிள்ளைய பார்த்தா என்ன, இந்த பிள்ளை வேலைக்கு போகுதில்லை, அரைச்சி அங்கே வெளியே எதுவும் எந்த பிள்ளைய அழைச்சி கொண்டு பிள்ளைனே அங்கே இருக்கிற நீ அண்டா புள்ள சொல்லுதுடத்தே எனக்கு பக்கத்தில் இடம் சைக்கிளில் போய் எனக்கு சுகம். அப்போ சைக்கிள் ஓடுவேன் நான் சொன்னேன், பிள்ளை நான் பார்க்க வரேன் அண்டி உங்களை எனக்கு தெரியாது, இப்போ தெரியாத ஆக்களை வீடு வழியான்றது பயம். அந்த பிள்ளை சொன்னது நியாயம், அதை நான் கூட சொல்லு, அது சரியான கதையடா, உண்மைதான். நீங்கள் என்னை பற்றி விசாரிக்கணுமெண்டா இன்ன டீச்சர்கிட்ட அந்த பேரை சொல்லி இன்ன டீச்சர்கிட்ட போய் கேளுங்கோ. உங்கள்ட மாமியை பார்த்த அந்த ஆண்டி அவா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவா சொல்லி உங்களுக்கு அவாண்ட கருத்து பிடிச்சி கொண்டா என்ற ஊடின இடத்துல வாங்க நான் வரணுண்டு. அது புளியண்டு நான் சொல்ல மாட்டேன், பிள்ளை பயப்படா சரிதானே என்று சொல்லி போய் விசாரித்தா அவள் அங்கே நியாயமான முறையில் நல்ல வடிவாக சொல்லி இருக்கிறான். சொன்னோன்னா உளறி கொண்டு ஓடிக்கந்தான் சந்தேகப்பட்டுட்டேன். நான் மண்டி கும்பிட்றேன், குறை நினைக்கிறேன். ஐயோ நான் குறை நினைக்கிறடா, இப்படித்தான் விழிப்புணர்வாக இருக்க வேணும். அது சரி நீ போ, நான் பின்னேரம் பாரு, பின்னெடுத்து நான் போடு, நான் பின்னேரம் பாருன்னு சொன்னேன். நான் விடாம போக மாட்டேன், வீட்டிலான் இருப்பேன் வாங்கன்னு சொல்லு.
சொன்னால் நான் போக அவரை கிடக்கு 4 மாதம். இவர் தான் ஆள், எனக்கு வார மாதம்தான் நான் போக வேணும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து இங்கே இருக்கணுமென்றி நான் வர மாட்டோம். இல்லை அப்பா வாகனத்தால் வந்து அவர் நிற்பார், அது மட்டும் நீங்கள் இருக்கணுமென்று. அந்த மூட்டம் எனக்கு மூத்த பிள்ளை ஓயில் எழுதி போட்டு வீட்டில் நிற்குது. ஏழு படிக்க போகல வீட்டில் நிற்குது. அதை ஒரு சாட்டாக வச்சு கொண்டு இது நிற்குது தானே, ஏதாவது செய்யும் பக்கத்துலேயும் ஜனங்கள் பயம் இல்லையாட்டு சொல்லி கொண்டு போகிறேன். போனால் அவரை நான் குளிக்க வாக்குறது கொள்வது சாப்பாடு ஏற்றுறது அப்படியே அவரை வளர்த்து நர்சரி வரைக்கும் விட்டு அவர் என்ன தாயாக்கள் அண்டி என்று சொல்லியிருக்க என்ன தான் அண்டி என்று தான் சொல்லுவேன், தானும் அண்டி என்று சொல்லுவேன். ஒரு நாள் முதுகுல ஏறின ஆடினாரோ சட்டை கிழிஞ்சு போச்சு. அந்த 4 வயசு சிறுவன் ஐயோ அழுகுது. இஞ்சால வாடா என்னத்துக்கு அழுது கொண்டு நிற்கிற அப்படின்ற சட்டையை கிழிச்சு போட்டியே. விடு, அது ஊசியை குத்தி போட்டு போகலாம், அது புற தைக்கலாம் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தி விட்டாச்சு. தாய் வேற சொல்லி கொடுத்துதான், நான் தாய்க்கு சொல்லல கிழிஞ்சு அதை ஊசி ஊற்றி கொண்டு சொல்லல. அம்மா அன்றைக்கு சட்டையை கிழிச்சு போட்டேன், அன்றைக்கு சட்டையை எடுத்து கொடுங்க. அப்போ தேவை போட்டுது தானே, நான் இங்கே இருந்து போக தேவை ஓடும். அது கிளீன் வச்சு பிறந்தன் பக்கம் தான் முன்ன கொடுப்பினோம். அப்போ கதைக்கிறதுக்கு நேரம் பெறாது. அடுத்த நாள் பார்த்தா ஒரு பச்சை சட்டை இப்பவும் அது கிடக்கு. ஞாபகம் குழந்தை தந்த வழியா பச்சை சோட்டி நல்ல வடிவான சோட்டி எடுத்து கொண்டு சார் என்ன பிள்ளை விசேஷம். அதை தம்பி கிழிச்சு போட்டுனோட்டு கவலைப்பட்டு சொன்னவர் எடுத்து கொடுக்க சொல்லி. ஐயோ என்னத்துக்கு இந்த வேலை பார்த்தேன் நீங்கள், சரி தம்பி தந்தது ஆசையாக வேண்டுவோம் ரெண்டு கொண்டு போயாச்சு. சரி தம்பியை பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு. இப்போ அவர் 5ஆம் ஆண்டு உரசி பொழுதி போட்டார். இப்பவும் வருவார். தாயிட்ட சொல்லுவாரா வண்டியை போய் பார்க்கும். அந்த சின்னனுக்கு சொல்லுவார், ஆண்டி உங்கள்ட செத்த வீட்டுக்கு அப்பா வர மாட்டேன், நான் தான் வருவேன். ஏன்டா அப்படி சொல்கிறேன், அப்பாவுக்கு அப்பா வயது போடும் இல்லை, அப்போ நான் தான் வருவேன். சின்ன வயசுல அந்த சின்னனுக்கே சொல்லுது, என்னோட கதைக்கும் இருந்து நர்சரியில் கொடுக்குற சாப்பாடு இந்த பொடிகளுக்கு பிறந்த நாள்டா கொடுப்பினோம். கொடுத்தா அதை கொண்டு வந்து வச்சு நீங்களும் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். இதில் 2 கிடாக்கு, இன்றைக்கு 2 பேருக்கு பிறந்த நாள், ஒன்றை நீங்களும் நானும் திரும்ப ஒன்றை அம்மாவுக்கு வைப்போம். சொல்ல முடியாது. ஒன்றை தம்பி வெத்திர வேண்டாம் கழுவுங்க வாய, நீங்கள் தின்னத்தான் நான் தின்பேன், எல்லாத்தையும் எனக்கு வேண்டாம். அப்படி இடம் பிடிக்கும். இன்றைக்கு 10-12 வயது ஆகுது. இப்போவும் பெறுவேன். பொங்கல் இதுன்னு சொன்னால் நான் இப்போ போகிறேன், முந்தி போவேன், இப்போ போகிறேன். வந்து என்னை பார்த்து ஏதோ தங்களால் முடிஞ்சதை செய்து போட்டு போகும். நானும் பலகாரங்களை சுட்டு கொடுப்பேன், முட்டை கோழி போட்டால் கொடுப்பேன், பால் கொடுப்பேன். பக்கத்து பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்குது கொடுத்து விட்றது, வாழைப்பழங்களை கொடுக்குறது, தாயின் தேங்காய் கட்டி கொண்டு எனக்கு தரும். இன்றைக்கும் அந்த உறவு அப்படியே நிற்கிது. நான் பேச்சோம், அவருக்கும் பேச்சுத்தான் அவருக்கும் பேச்சுத்தான், புலவிட்டா பேசி போடுவேன். ஆனால் அதில் கோவிக்காது. அப்படி வாழ்க்கையில் நன்றி. அந்த குழந்தைய நினச்சி பாருங்க. சரி உறவுகளை, அப்போ வந்து நீங்கள் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கிறோம். இது பற்றிய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி.